ரொம்ப ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தடில் கேரட் ஆயில் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்ட்டாக ஸ்கின்னை செம்ம ஷைனிங்காக அப்படி பாலிஷ்டாக டக்குன்னு 2 ஷேடு லைட்டன் ஆகிட்டோம், நல்ல கலர் ஆகிட்ட மாதிரி இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணுற அளவுக்கு ஒரு சூப்பரான நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை டெய்லியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணலாம், செம்மையாக இருக்கும். ரெகுலராக யூஸ் பண்ணும்போது ஸ்கின் செம்ம பாலிஷாக செம்ம க்ளோவாக மின்னு இருக்கும். அண்ட் ஸ்கின் டோனும் சூப்பராக லைட்டன் ஆகும். பேபிலேருந்தே யூஸ் பண்ணலாம். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். முக்கியமோ இல்லையோ, இது ரொம்ப முக்கியங்க. கமல் நேச்சுரல்ஸோட கேரட் மேஜிக் ஆயில், அது கூட க்ளோவிங் பவுடர், எவர் கிரீன் கமல் நேச்சுரல்ஸோட க்ளோவிங் பவுடர், இது கூட கண்டிப்பாக ஒரு ஸ்க்ரப் நீடடு. அது நம்மளோட ஜெல் பேஸில் இருக்க நல்ல ஒரு வளவளப்பு தன்மை இருக்க பிரைட்டனிங் ஸ்க்ரப், ஃபுல் பாடி பிரைட்டனிங் ஸ்க்ரப். இதை வச்சு தான் இந்த மெத்தட் வந்து நம்ம பண்ண போகிறோம், இந்த ரொட்டீன் வந்து பண்ண போகிறோம். ரொட்டீன் நீங்கள் சொல்லி ட்ரை பண்ணியிருக்கேன் மேம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஒன் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதே மெத்தடை நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்குங்க, செம்ம ஷைனிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் ஃபேஸ்க்கு நெக்குக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் நெக்குக்கும் ஃபேஸ்க்கும். நம்மளுக்கு கேரட் ஆயிலை நல்லா தாராளமாக எடுத்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி சூப்பராக ஒரு மசாஜ் ஸ்டெப் வந்து கொடுங்க. ஸ்கின்னை டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த மசாஜ் ஸ்டெப் தான் வந்து செம்மையாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் நல்லா நம்ம அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது தான் ஸ்கின் டோன் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக பாலிஷாக அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். ஸோ நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. கண்ணை சுற்றி நல்லா ஸ்ட்ரக்சராக இருக்கிற மாதிரி, அது மாதிரி உங்களோட அந்த தாடை அந்த சைடு, கண்ணை சுற்றி, தென் வந்து நெத்தியில் அன்ஈவன் ஸ்கின் டோன் வராமல் எல்லா இடத்துலையுமே நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. மசாஜ் ஸ்டெப்பில் நம்ம ரெகுலராக வந்து ஆயில் யூஸ் பண்ணும்போது நான் வந்து உங்களுக்கு காட்டிகிட்டே தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு, தெரிஞ்ச அளவு நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். அண்டு வந்து நல்லா மேல் நோக்கி தான் ஸ்கின்னை மசாஜ் பண்ணணும், என்றைக்குமே கீழ் நோக்கி மசாஜ் பண்ணக்கூடாது. அண்ட் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க, நல்லா சாரட்டும். இதை நீங்கள் ஓவர் நைட்டு கேரட் மேஜிக் ஆயில நீங்கள் ஓவர் நைட் விட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். வீக்லி ஒரு 3 டைம்ஸ்னாவது விட்டு பாருங்கள், ஓவர் நைட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் தென் வீக்லி ஒன்ஸ்னாவது ஹேருக்கு யூஸ் பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஹேருக்கும் நல்லா ஷைனிங்காக. நம்மளோட ஆரஞ்சு சோப்பு போட்டு தான் நான் இன்றைக்கி வாஷ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம ஆயில் அப்ளை பண்ணி ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற விஷயங்களுமே ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கெமிக்கல் சோப்பு போட்டு அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அப்புறம் ஸ்கின்னில் வந்து என்ன இருக்கும், அந்த கெமிக்கல் சோப்பு யூஸ் பண்ண அந்த ரிசல்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் யூஸ் பண்ணுற சோப்பையுமே நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது கமல் நேச்சுரல்ஸோட ஆரஞ்சு சோப் போட்டு, விச் இஸ் 100% நேச்சுரல். 45 days க்யூரிங் பண்ணி நேச்சுரலாகவே உங்களுக்கு இந்த சோப்பு வந்து வருது. பியோரான ஆயில்ஸில் வந்து மேக் பண்ணுற சோப். பார்த்தீங்களா, ஸ்கின் செம்ம க்ளோவாக ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கேரட் மேஜிக் ஆயில் போட்டு 20 மினிட்ஸ் கழித்து நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. அண்ட் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறது பிரைட்னிங் ஸ்க்ரப்பு. பிரைட்னிங் ஸ்க்ரப்பு 1 ஸ்பூன் அண்ட் க்ளோவிங் பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அண்டு இந்த ஸ்க்ரப்பு பாருங்கள், இது நல்ல வளவளப்பாக அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். ஃபுல் பாடிக்கு இது மட்டுமே போதும், வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ண வேணாங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஹேண்ட் பிளாக்காக இருக்கா, ஃபுல் பாடி, அது வந்து ஃபுல் பாடி பிரைட்னிங் ஸ்க்ரப் தான் பண்ண எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இங்கே நான் ஆட் பண்ணுறது வந்து பப்பாயாவோட பியூரி, கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பப்பாயாவோட பியூரி வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதுதான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மிக்சிங்கோட. இது கூட ஹனி, நல்ல ஆர்கானிக் ஷாப்பில் வாங்கினா பியோரான ஹனி, சக்கரை பாகு கிடையாதுங்க, பியோரான ஹனி இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதை வந்து நல்லா சூப்பராக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடை ஃபுல் பாடிக்கு யூஸ் பண்ணி பாருங்களேன், வீக்லி ஒரு 3 டைம்ஸ்னாவது யூஸ் பண்ணி பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதில் பிரைட்னிங் ஸ்க்ரப்பு மிக்ஸ் பண்ணுறனால ஸ்க்ரப் டெய்லியும் யூஸ் பண்ண முடியாதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜென்டலாக ஸ்க்ரப் ஆகும். அதனால் நீங்கள் 3 days ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணி நம்ம வாஷ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து நார்மல் வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு வார்ம் வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் போடுங்க.
ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணி மேல் நோக்கி சர்க்குலர் மோஷனில் சின்னதாக கை வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. மூக்கில் அந்த மூக்கு இடுக்குலாம் வாயை சுற்றி நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற கம்ப்ளைண்ட்டு வாயை சுற்றி எனக்கு கருப்பாக இருக்குது, நெத்தியில் வந்து கருப்பாக இருக்குது, கன்னத்தில் மட்டும் கருப்பாக இருக்குன்னு அன்ஈவன் ஸ்கின் டோன் தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. இது நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்னால இல்லை தப்பான ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் மெயின்டைன் பண்ணுறனால ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சினால கூட நிறைய இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்ட் வந்து நல்ல ஒரு வாட்டர் குடிச்சிட்டு தேவையான ஹெல்த்தியான டயட் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு ஸ்கின்னுக்கு தேவையான ஃப்ரூட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கின் எப்போதுமே சூப்பராக இருக்கும். நல்லா வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா நல்லா திக் லேயராக மேல் நோக்கி நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி போட்டுக்கோங்க. நான் எல்லாமே சொல்கிறது அப்வர்டு பொசிஷனில் தான், பிகாஸ் அப்படி பண்ணால் தான் ஸ்கின் டைட்டன் ஆகும். எங்கே இருக்கலாம் நம்ம, ஓகேவா, நம்மளோட ஏஜை வந்து யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு இருக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே விட்டுருங்க. கீழே நின்று காய வைக்காமல் அப்படியே ஃப்ரீயாக ஃபேனெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும், ஏன்னா இதில் பப்பாயா ஹனி இருக்கனால ஒரு 15 மினிட்ஸ் வரைக்குமே ஸ்கின்ல வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நல்லா சார்ந்ததுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க நார்மல் வாட்டரில். ஐஸ் வாட்டர்லலாம் வேணாங்க, நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். ஸ்கின் அப்படியே செம்ம தேஜஸாக இருக்கும், செம்ம ஷைனிங்காக இருக்கும். கழுத்துக்கும் என்னோடய ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். செம்ம க்ளோவாக இருக்கும். அண்டு எப்போதுமே நம்ம ஒரு ப்ராப்பர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா எப்போதுமே ஸ்கின் இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஃபுல் பாடிக்கும் இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல் பாடிக்குமே எப்படி இருந்ததுன்னு என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த கிட்ட நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். அண்டு இது ஒரு பேசிக், இது கூட ஒரு சோப்பு மட்டும் ஆட் பண்ணி ஒரு பேசிக் கிட்டாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின்னா ஒரு அமேசிங்கான ஒரு பேசிக் கிட் இது. நீங்கள் கமல் நேச்சுரல்ஸில் இது வரைக்கும் ஒரு ப்ராடக்ட் கூட பர்ச்சேஸ் பண்ணலைன்னா மஸ்ட் எனி ஒன் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஒரு ப்ரீமியம் ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹெல்த்தியாக நம்மளோட ஸ்கின்னை செம்ம க்ளோவாக சூப்பராக மெயின்டைன் பண்ண முடியும், எந்த கெமிக்கலுமே இல்லாமல். டே 1லேருந்தே ரிசல்ட் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயமே இதுதான். ஒரு கெமிக்கலை உடனே ரிசல்ட் தெரியும்னு நினைக்கிறாங்க, பட் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கமல் நேச்சுரல்ஸோட ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் டே 1லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு. நம்ம கஸ்டமர் நிறைய பேர் சொல்கிறது இதுதான், எனக்கு டே 1லேயே ஒரு சூப்பரான ரிசல்ட் தெரிஞ்சுது. நான் வந்து எப்போதுமே வந்து இந்த மாதிரி 100% நேச்சுரல் ப்ராடக்ட் எல்லாம் டே 1லேயே ரிசல்ட் தெரியும்னு எனக்கு தெரியாது, ரொம்ப லேட் ஆகும். நிறைய பேர் நான் வாங்கும்போது லேட் ஆகும், 1 மாதம் ஆகும், 2 மாதம் ஆகும், ஹேர்லாம் கொட்டி தான் முளைக்கும், இந்த மாதிரியே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் உங்களோட ப்ராடக்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் டே 1லேருந்தே எனக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. இதை நான் சொல்லலை, கமல் நேச்சுரல்ஸோட நிறைய கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய்னு மெசேஜ் பண்ணிவிட்டு அங்கே நான் ஷேர் பண்ணியிருக்க ஸ்டேட்டஸை பாருங்கள். அதில் ரெகுலராக நான் வந்துட்டு என்னால் எவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்து வைக்க முடியுமோ நான் வச்சுருப்பேன். அதில் நீங்கள் தரோவாக நல்லா 1 by 1 பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் கேர் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.